நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா பயபக்திக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலும் என்னுடைய சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நாம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை போல யார் உண்டு ஆண்டவர்? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மனிதர்கள் வரலாம், எத்தனை மனிதர்கள் போகலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், எங்களை ஏமாற்றி விட்டு போகலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு பொழுதும் எங்களை கைவிடவும் மாட்டீர், எங்களை விட்டு விலகவும் மாட்டீர், எங்களை தள்ளிவிடவும் மாட்டீர் என்று சொல்லி கண்களை மூடி அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணா தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாதானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகேல் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகேல் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகேல் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரை வந்து மறுவாழ்வு தந்திரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா.
போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹேல் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹேல் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுவோம், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுவோம், உம்மைத்தான் இந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாத்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் எந்த வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாத்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகேம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் சத்தமாய் எலோகேம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஆண்டவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி தெய்வமே சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. அல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. தெய்வமே, we need your presence of Lord, we need your glory, we need your anointing, we need your deliverance. உள்ளபலண்டலமா ஷவரகதி ஆண்டலோஸ் பந்தலா. நல்ல வாயைத் திறந்து தெய்வமே, தெய்வமே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோம், ராஜா உங்க பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம், பிரசன்னம்
பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் தேவ பிரசன்னம். எதை இழந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை இழக்க மாட்டோம். யார் எங்களை விட்டு போனாலும் உம் சமூகத்தை விட்டு போக மாட்டோம். யார் எங்களை உயர்த்துவேன் என்று சொன்னாலும் உம்முடைய கரத்தை விட்டு விலக மாட்டோம். அப்பா, மனிதர்களை நம்ப அல்ல, தெய்வத்தை நம்பி வந்து நிற்கிறோம். நீர் பேசும் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் தேவனை பாடி நம்ம ஆராதித்தோம். தேவ பிரசன்னம் வந்தது. தேவ பிரசன்னம் வர்ற வரைக்கும் ஆராதிக்கணும். தேவ பிரசன்னம் வருகிற வரைக்கும் ஜெபிக்கணும். கர்த்தர் பேசுகிற வரைக்கும் வேதம் வாசிக்கணும். நாம் நமக்கு தேவையானதை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு அதிகாரம் வாசிக்கணும்னு வாசிச்சுட்டு கர்த்தர் பேசலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் பேசுகிற வரைக்கும் வேதாகமத்தை திருப்பி கொண்டே இருக்கணும். தேவ பிரசன்னம் வருகிற வரைக்கும் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய வல்லமை வருகிற வரைக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் செயல்படணும். ஆண்டவர் அடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கிறது 2 நிமிஷம் ஜெபிக்கிறத போல மாறும். 2 மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுகிறது 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது போல மாறணும். ஆண்டவர் செயல்படுகிற வரைக்கும் நாம் செயல்படணும். ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் நாம் போராடணும். ஆண்டவர் இடைப்படுகிற வரைக்கும் நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறார். தேவ மகிமை போகிற வரைக்கும் யோசுவா அமர்ந்திருக்கிறார். மோசே தன்னுடைய கூடாரத்தில் போய் நித்திரை மயக்கத்தை கண்டான். ஆனால் யோசுவாவோ தேவ பிரசன்னத்தை விட்டு விலகவில்லை. யோசுவாவோ தேவ மகிமையை விட்டு விலகவில்லை. யோசுவாவோ தேவ அபிஷேகத்தை விட்டு விலகவில்லை. யோசுவாவோ மனிதர்களை பார்க்காமல் கர்த்தர் மேல் பிரியம் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற வரைக்கும் ஆராதிக்கணும். கர்த்தர் பேசுகிற வரைக்கும் வேதாகமத்தை திருப்பணும். கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. போன வாரத்தில் வஸ்திரங்கள் அவிழ்க்கப்பட்டது. எதற்கு என்று பார்த்தோம். நல்ல நாளில் கூட ஒரு வார்த்தையை காமிக்கிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 17வது வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏறத்தாழ 780 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். பல்லாயிரம் பாஷை பேசுகிற மக்கள், வகை வகையான ஜாதி இன மக்கள், ஆதிவாசி மக்கள், காட்டுவாசி மக்கள், மனிதர்களை சாப்பிடுகிற மக்கள், எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாரு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி தந்தாலும் இந்த மத்தேயு 10:17 ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அது யாராயிருக்கலாம்? வேதாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, அவனுடைய நாட்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷங்க நம்மளை உயர்த்திடுவாங்க, மனுஷங்க நம்மளை மேன்மைப்படுத்திடுவாங்க, மனுஷங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, மனுஷங்க நம்ம எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி மனிதனை குறித்து நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. மனிதர்களை நம்பினவர்கள் வேதாகமத்திலே தோற்று போனார்கள். தேவனை நம்பினவர்கள் வேதாகமத்தில் ஜெயித்து காண்பித்தார்கள். மனுஷர்களை நம்பாது கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது யாரா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம்,
சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். மனிதர்களை நம்பக்கூடாது. அந்த மனிதனை உண்டாக்கின தேவனை நம்ப வேண்டும். அப்போ நம் தேவனை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தம்பி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தங்கச்சி, தேவனுக்கு பயந்த உண்மையானவர்களை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கையிட்டு தருவார். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய காலத்தில் இருந்தாலும் சரி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் உலக காரியத்தில் இருந்தாலும் சரி, நான் அதிகமாய் தோற்று போனதை மனிதர்களை நம்பி, மனிதர்களின் காரியத்தை நம்பி, அவர்கள் வார்த்தைகள் நய வசனிப்பை நம்பிதான் என்னுடைய ஊழியத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் நிறைய இடத்துல அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது மனிதர்களால் வைத்துதான். இந்த ஊழியத்தில் நிற்கிறோம், இந்த இடத்துல நிற்கிறோம், இந்த தரிசனத்தில் நிற்கிறோம். இவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, இவங்க நம்ம ஃபியூச்சரை பொறுப்பெடுப்பாங்க, இவங்க நம்ம நல்லா வச்சுக்கிடுவாங்க, நம்ம உயர்ந்த இடத்துல வைப்பாங்க, ஊழியத்தில் பயன்படுத்துவாங்க, நம்மளை நல்லா நிறைய இடத்துக்கு கூட்டு போய் நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, ஜபிக்க, ஜப நடத்த பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நிறைய மனிதர்கள் நம்பினேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாரையும் நம்புகிறது இல்லை, யாருக்கிட்ட போய் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது இல்லை, யாரு கூடயும் போய் உட்கார்ந்து சிரிச்சு பேசுறது இல்லை. ஏன்னு கேட்டா, தெய்வம் எனக்கு கற்று தந்தார், நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதே. ஒரு சில மனிதர்களை கர்த்தர் நம்ப வைக்கிறார்னு சொன்னா, நீ தேவனை நம்பி இருந்தால் உனக்கு நம்பத்தக்க மனிதர்களை தேவன் கையிட்டு தருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேதாகமத்தில் சிம்சோனை பாருங்கள், மனிதனை நம்பி ஏமாந்து போனான். வேதாகமத்தில் ஒவ்வொரு நபர்களையும் பாருங்கள், மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு, மனிதனுடைய காரியத்தை கண்டு, மனுஷனுடைய என்னை உயர்த்திடுவான், என்னை மேன்மைப்படுத்திடுவான்னு சொல்லி 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 வேதாகமத்தில் சோர்ந்து போனாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்றை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால், தெய்வத்திற்கு அடுத்து மனிதன் எப்படிப்பட்டவன், மனுஷனுடைய சுபாவங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனை கற்றுக்கொண்டவன் வேதாகமத்தில் ஜெயித்திருக்கிறார்கள். யோசேப்பு மனிதர்களை கற்றுக்கொண்டான், யோசேப்பு மனிதர்களை கற்றுக்கொண்டான், மனிதனின் காரியங்களை கற்றுக்கொண்டான். இயேசு மனிதர்களை கற்றுக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. இயேசு மனிதனை கற்றுக்கொண்டார். தானியேல் மனிதர்களை கற்றுக்கொண்டான். நம்முடைய இடத்துல ஒருத்தங்க வாராங்கன்னு சொன்னா, இவங்க எதுக்கு வாராங்க, எதுக்கு பேசுறாங்க, கர்த்தர் தான் இந்த மனுஷனை, இந்த மனுஷியை நம்ம கூட பேச வைக்கிறாராங்கிற ஒரு ஆவிக்குரிய தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் மனுஷனை நம்ப கூடாது கர்த்தர் சொல்றாருன்னா, சங்கீதம் 52:7 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷன் தேவ பலத்தை சாராமல் தன்னுடைய செல்வத்தை நம்பி நிற்கிறான். அவன் தன்னுடைய கவர்மெண்ட் வேலையை நம்புகிறான், அவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நம்புகிறான், அவன் தன்னுடைய ஜாதி பெருமையை நம்புகிறான். ஆண்டவர் மனிதனை நம்பக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை நம்பவில்லை. தேவன் கொடுத்த பொருட்களையும், தேவன் கொடுத்த உயர்ந்த அதிகாரத்தையும், தேவன் கொடுத்த காசு பண நகைகளை நம்பிக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், மனிதனை நம்பாதே. அப்போ இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தாய் தகப்பனே, எந்த மனுஷனை நம்பாதீங்க. இவங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, இவங்க நமக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க, நம்ம தனியா அம்மா அப்பா விட்டு இருக்கிறோம், இவங்க நம்ம கூட துணைக்கு நிற்பாங்க, இவங்க நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி நாம் நம்புவோம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எந்த மனிதன் நம்ம கூட இருப்பாங்க, இவங்க கூட நம்ம கூட சரியா பேசுவாங்க, நமக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க, நமக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், பிள்ளைங்களை ஃப்ரெண்டா வைப்போம், நமக்கு இவங்க நல்லா இருப்பாங்க நினைப்போம். ஆனா அந்த மனுஷனை நம்பும் போதே கர்த்தர் அந்த மனிதனுடைய சுபாவத்தை நமக்கு காண்பித்து, இவர்களிடத்தில் நீ ஜாக்கிரதையாயிரு என்று கர்த்தர் எச்சரிப்பார். ஏன் இரண்டாவது ஆண்டவர் மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, சங்கீதம் 37:7 சொல்லுகிறது, மனிதர்கள் தீவினை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் தீவினைகளை நடப்பித்து காண்பிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீவினை
ஒரு மனுஷன் சொல்லுவான், உங்களை கடைசி வரைக்கும் இருப்பேன், நல்லா வச்சுக்கிட்டு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், எல்லாமே சொல்லுவான். நல்ல கவனிங்க, எல்லாமே சொல்லுவான். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அவங்களோட கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா, நம்ம அவங்களோட கொஞ்சம் நல்லா படிச்சுட்டோம், நல்ல வேலையில் கொஞ்சம் அப்படி அதிகரிக்கிறோம்னா, இவனை எப்படி உட்கார வைக்கலான்னு யோசிப்பான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். இதுதான் மனிதனுடைய சுபாவம் என்பது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூணாவது ஏன் மனுஷனை நம்பக்கூடாது? சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது அதிகாரம் 6வது வசனம். மனிதன் மிருக குணம் உள்ளவனாயிருக்கிறான். மிருகம் பாருங்க, ஒரு இடத்துல நல்லா இருக்கும், அதுக்கு இடத்துல தான் புத்தி அது காமிச்சிட்டு போயிடும் மிருகம். அடுத்து ஆண்டவர் மனுஷனை நம்பக்கூடாதுன்னு சொல்ல காரியம், மனுஷன் ஒரு மிருகம். அவன் ஒரு அனிமலுடைய குணம். அவன் அனிமல் இல்லை, அவன் குணம் அனிமலுடைய குணம். ஊழியத்தில், குடும்பத்தில், அநேக காரியத்தில் மனிதர்களை நம்பி அடிக்கப்பட்ட காரியங்கள் அநேகம். இந்த மனுஷன் என்னை உயர்த்திடுமா, இந்த மனுஷங்க என்னை வெளியே கொண்டு வந்துடுவாங்க, இந்த மனிதங்க கூட இருந்தால் நான் நல்லா பயன்படுவேன், இவங்க நல்லா நம்ம நிறைய இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இப்படிலாம் சொல்லி நிறைய நான் நம்பினேன். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வேறு யாரையும் நம்பலையா பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், நம்புகிறேன். ஒரு சில நல்ல உள்ளங்களை கர்த்தர் எனக்கு வாழ்க்கைக்கு தந்திருக்கிறார். தெரியும், ஒரு மனுஷங்க நம்ம கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, ஒரு மனுஷங்க நம்ம கூட வாராங்க, ஒரு மனுஷங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்து நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை நிதானித்து அறிகிறான். இதுவரைக்கும் யாரையும் நம்பாத நான் இன்னைக்கு ஒரு சிலர் நம்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த மனுஷனை நம்பலை, நான் கர்த்தரை நம்பினப்படினால் கர்த்தர் நம்பத்தக்க ஒரு சில நல்ல இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட கடைசி வரைக்கும் வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தம்பி, உங்கள் வாழ்க்கையில் தங்கச்சி, அம்மா அப்பா, இன்னைக்கு நிறைய வீட்டில் கடன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? மனுஷனை நம்பி அவங்க சொல்லிட்டாங்க, அவங்ககிட்ட சீட்டு போட்டால், அவங்கக்கிட்ட அந்த குழு எடுத்தால், அவங்கக்கிட்ட கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கினா கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறிடுதாங்க. அப்படி சொல்லி மாறி அவங்க பணத்தை தாராங்க, அதுக்கடுத்து அவங்க வட்டி கூட்டி கேட்டு சமாதானம் இல்லாமல் ஆயிடுதோம். மனிதர்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எனக்கு எப்பொழுது முன்பாக நான் வைத்திருக்கிற அப்படின்னா நான் வைக்கப்பட மாட்டேன். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு, இந்த நாயின் காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. நம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்களை குறித்து எனக்கு ஞானத்தை தாங்க. ஒருத்தங்க என்னுடைய வாழ்க்கையில் வராங்கன்னா அவங்களை குறித்து எனக்கு ஞானத்தை தாங்க. இன்னைக்கு சமீப காலத்தில் கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, என்ன தெரியுமா? நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. நான் என்னுடைய காரியத்தில் எனக்கு நிறைய இடத்துல அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், நம்ம எல்லாருக்குமே இது வந்திருக்கிறோம். நைட்டு இரவு நேரத்தில் உங்கள் கூட பேச யாரும் இல்லையா? வெறும் 9 ரூபாய் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடித்தவர்களுடன் கால வரையற்று பேசிக்கொண்டே இருங்கள் என்று. அதை குறித்து ஒருவர் எனக்கு சொன்னார், இங்கே யார் வேண்டுமெனாலும், யாரிடத்திலனாலும், எப்படி வேண்டுமெனாலும், எந்த கண்டென்ட்னா கூட பேசலாம், கொஞ்சம் கூட காசு கொடுத்தா வீடியோ கால் பேசலாம். அப்போ அந்த இடத்துல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே பேசுகிற மனிதனை நம்பியோ, அங்கே பேசுகிற மனுஷியை நம்பியோ தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக ஆக்கிடுறாங்க. தம்பி, தங்கச்சி, யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் வச்சுருக்கிறியா? யாருனே தெரியாத பொண்ணு கூட, யாருனே தெரியாத பையன் கூட நைட்டை ஃபுல்லும் ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறியா? எஸ், அப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறார், மனுஷனை நம்பாத.
மனுஷனை நம்பாத, உனக்குன்னு கர்த்தர் ஒரு துணைவியை தருவார், அவளை பார்த்துக்கோ. மனுஷனை நம்பாத, நீ யாரையாவது நம்பி போனால் தோற்று போவாய். ஆனால் கர்த்தரே நம்பிக்கை மேலே, கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வைத்து கர்த்தர் ஒரு பொருளை, ஒரு மனுஷனை, ஒரு மனுஷி உன்னுடைய கரத்தில் தருவார் என்று சொன்னால், அவர்கள் ஊரும் ஆரோனை போல உன் கையை இறுக்க பிடித்து கொண்டு மரணமோ வாழ்வோ நல்லதோ கெட்டதோ நாச மோசமோ உன் பட்சத்தில் உன் கூட இருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் வருகிற மனிதர்கள் அல்ல, தேவ பிரசன்னத்திலிருந்து தேவன் தருகிற மனிதர்கள். அப்புறம்தான் அந்த நபர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இதில் ஒரு சிலர் அல்ல, பலர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. யாரும் பேச இல்லைன்னு நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறியோ, உன் கூட பேச கர்த்தர் இருக்கிறார். நான் பேசுதானே செய்யறோம், தப்பா பண்றோம். தம்பி தங்கச்சி, மனுஷனை நம்பாதப்பா, கர்த்தரை நம்பு. உனக்கு நம்பிக்கையான மனுஷங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எனக்கு நம்பிக்கையானவங்களை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் தந்தார். என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன், எனக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் தரணும், நீங்கள் எனக்கு ஒரு பரிசு தரணும். ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையானவர்கள் என் கரத்தில் தந்தார். நம்பிக்கை உள்ளவங்க உங்கள் கரத்தில் நின்னா அவர்களுக்கு நீங்கள் வெள்ளையோ கருப்போ அழகோ, உண்ட பணம் இருக்கோ பணம் இல்லையோ, நீ உயர்ந்தவனோ நீ தாழ்ந்தவனோ, நீ எந்த ஜாதி நீ அந்த ஜாதியா, நீ கீழ் ஜாதியா நீ மேல் ஜாதியா, அந்த நீ அப்படி இப்படி கேட்க மாட்டாங்க. உங்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒத்தாசையாக நிற்பாங்க. தேவனுடைய காரியத்திற்கு உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் கொடுக்கிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தர இருப்பார்கள். சத்துரு கொடுக்கிற மனிதர்கள் உன்னை பாவத்திற்குள்ளே விழ தள்ளி உன்னை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போவான் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாது. மனிதனை நம்பக்கூடாது. ஏசப்பா, நிறைய பிள்ளைங்க தங்கச்சி மாதிரிலாம் காலேஜுக்கு போவீங்க, நிறைய பேய் வரும். நம்பாத தங்கச்சி தம்பி, நம்பிடாதப்பா, கர்த்தரை நம்பு. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று சொன்னீர். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னீர். தம்பி தங்கச்சிம்மா, நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க, மனிதர்களை நம்பி எங்களுடைய பலவீனங்களை சொல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்மை நம்புகிறோம். ஏற்ற மனிதர்களை எங்களுடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷிக அடிமைத்தனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. லிப்ரா காட்டார் சபாயா கட்டுஸ் எல்லாம் எரிந்து போய் இயேசு எங்கள் பலப்படுத்த கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பியாக இருங்க. காலேஜுக்கு பத்திரமா போங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஜோம் பண்ணி குட் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். மனுஷங்கள் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தர் தான் கூட இருப்பார், கர்த்தர் தான் எல்லாம் இருப்பார். நீங்கள் கர்த்தரை நம்பத்தக்க மனுஷனை தரணுமா? நீங்கள் கர்த்தரை நம்புங்க. உங்கள் ஊழியத்தில் உங்கள் தரிசனத்தில் நீங்கள் நம்பத்தக்க நல்ல மனிதர்களை கர்த்தர் தருவார். எனக்கு தந்திருக்கிறார். என் ஊழியத்தில் எனக்கு இருக்கிற தம்பிமார்கள், என் குடும்பத்தில் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறவர்கள், ஒரு சில நல்லவர்களை கர்த்தருடைய ஊழியத்தில் நம்பத்தக்க தந்திருக்கிறார். அவங்கள நம்பி எவ்வளோனாலும் கொடுக்கலாம். அவங்க நம்பி எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அது அப்படியே இருக்கும். நம்பத்தக்கவர்களை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தரணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் இணைந்திருங்கள். நாம் ஜெபிப்போம். ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் ஊட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் ஊட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க.
அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அது போக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.